ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்தாரில் இருக்க ஒரு பெரிய மால் பற்றின, அந்த மாலில் ஒரு சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றினதான் பார்க்க போகிறோம். மாலோட நேம் வந்து விலாஜியோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க மால்ஸ் எல்லாமே முக்கால்வாசி நல்லா பெருசாக தான் அங்கே இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஒரு சில மால்ஸ் மட்டும்தான் சின்னதாக இருக்குது. முக்கால்வாசி எல்லா மால்ஸுமே பெருசாக இருக்குது. நடக்கிறதுக்குள்ளேயே 2 டீ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது எனர்ஜிக்கு. வந்தோடனே உள்ளே பார்த்தா என்னடா வானம் கீழே இறங்கிட்டு இருக்கு, அப்படி மேகம் இருக்குது. நம்ம கொடைக்கானல் அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை மழை வருமோ அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே மழைலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். பட் இந்த மாலோட செட்டப்பில் ஒரு ப்ளஸ் வந்து இது ஒன்று. இந்த செட்டப்பும் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த மாலோட மேலே இருக்க ரூஃப் வந்து மேகம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஆமாம் நிஜமாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினா நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்க மாதிரி அங்கங்கே ஒரு இது போட்டு ஃபுல்லாக வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நிறைய ஸ்கேட்டிங் கேம்ஸ் எல்லாமே விளையாடுறாங்க. அதை சுற்றி வந்து ஃபுல்லாக சேர்ஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. நல்லா சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸோ டீயோ எதுனா வாங்கிட்டு அழகாக அது உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், டைம் பாஸ் ஆகும். சரி, அதுதான் என்னடா டிஃப்ரெண்ட்டாக நடுவில் மாலுக்கு நடுவில் ஸ்கேட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது அதிசயம். அதுக்கு அடுத்தது பார்த்தா மூணாவது இந்த பக்கம். சரி, அப்படி போயிட்டு வந்துடலாம், அப்புறமா வந்து இங்கே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் தண்ணி ஓடுது. என்னடா இது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி மட்டும் இல்லைங்க, அதில் போட்டிங்கும் போகிறாங்க. போட்டிங் அதுக்கு ஆள் வச்சு அதுக்கு ஒரு டோக்கன் வச்சு எல்லாமே வந்து லைனில் அதுக்கு ஒரு க்யூ நிற்குதுங்க. க்யூ நின்று லைனில் வந்து போகிறாங்க. பட் அது ரொம்ப தூரம் நல்லா ஒரு மினி வெனிஸ் செட்டப் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த போட்டிங் வரார்ல அவரோட தொப்பிலேருந்து அவரோட கெட்டப்பு, இந்த போட்டோடைய லென்த்து, அந்த இதுவெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த வெனிஸில் வந்து நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி போகிற மாதிரியே தான் இங்கே இருக்குது. இதுலேயும் பார்க்குறதுக்கு செட்டப்பும் சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்க்கு நடுவில் உள்ளே கீழெல்லாம் போகிறதெல்லாம் நிஜமாகவே நல்லாயிருக்கு. நாங்களும் ஒரு வாட்டி இதில் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு நான் கத்தார் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்ததுன்னு பார்த்தா இந்த மாலுக்கு தான். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்தோம். நிஜமாகவே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நிஜமாகவே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க நிறைய பேர். சும்மா டைம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து காஃபி ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. வாங்கிட்டு வந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டே கூட ரிலாக்ஸாக பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம் அப்படின்னா. ஸோ நிஜமாகவே நல்லாயிருக்கு. அடுத்தது சரி என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே போனால் சொன்னேன் இல்லைங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து சரி ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேட்டிங் ஆண்ட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு காலேஜ் கேர்ள்ஸாக யாருன்னு தெரில, கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருந்தாங்க. பட் வீடியோஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கல. டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து சூடாக நல்லா செட்டில் பண்ணி இந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு, அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு போர்டுக்கு பக்கத்துலேயே நல்லா ஜம்முன்னு உட்காந்தாச்சு. பார்த்தா ஏதோ நம்ம ஊர்லலாம் வந்து தரை வந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 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 ஃபார்முக்கு கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி பார்த்தா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதை வந்து இதுக்கு முன்னாடி செஷனில் பண்ணவங்களோட ஸ்கேட்டிங் அந்த வீல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கீறி வந்து சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமோ அங்கங்கே. ஸோ அதை வந்து வைப் பண்ணி நல்லா கிளியராக, நல்லா சர்ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒன்று மேலே இருக்குது. அந்த க்ரீன் கலரில் இது இருக்குல்ல, இது வந்து மேலே இருக்க ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லாக அந்த இதுக்கு முன்னாடி இந்த வீலில் கீறினது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஏரியாவுமே ப்ளே ஏரியாவுமே ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணதும் இப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போர்டில் வந்து டைமிங்லாம் போட்டுட்ருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்தது வந்து ஹாக்கி மேட்ச் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம இதை பார்த்ததே இல்லையே, சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீ எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி உட்காந்து அப்படியே குடிச்சிட்டே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா கோல் கீப்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த நெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சும்மா ஒரு வார்ம் அப் செக்ஷனுக்காக ஆளுக்கு அவங்களோட இதுவெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வார்ம் அப் செஷன் அவங்க ஒரு சில பேர் பேட் அதெல்லாம் வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கவே நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து சும்மா நடந்து போகும்போதே தடுக்கி விழுவோம், ஓடும்போது விழுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இது வந்து செம்ம மைண்டு பாடி வந்து ஒரு கோரிலேஷன் இருக்கிற கேம்ங்க. நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கிற கேம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. பட் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. நிஜமாவே சூப்பராக இருந்தது. பட் 2 டீம் ஆளுங்க ஓடுறதை விட நடுவில் இந்த ரெஃப்ரி இருக்கார் பாருங்க, அவர் தான் வந்து கோல் எப்படி போட்டாங்க, எங்கே ஃபவுல் அதெல்லாம் பார்க்குறதுக்காக அவர் ஓடிட்டுருக்காரு. அவர் தான் ரொம்ப அதிகமாக ஓடுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. பட் நிஜமாவே கேம் சூப்பராக இருந்தது. அதாவது ஹோம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேபி இந்த மாலோட டீமேவா என்னன்னு தெரியல, வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் அவங்கெல்லாம் ஒரு டீம் இருக்காங்க. யார் விளையாடுறாங்களோ அவங்க வரைக்கும் ஒரு டீம் வந்து இங்கே வந்து விளையாட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரம் டைமிங் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வந்து விளையாடினாங்க. சரி ஓகே பார்த்தாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வெளியே வந்ததும் என் பையன் வந்து இந்த பக்கம் ஸ்டெப்ஸை பார்த்தோன்னே, எப்பயுமே ஸ்டெப்ஸ் பார்த்தா அது மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ இது மேலே ஏற போகணும். சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஸ்டெப்ஸ் மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சரி அதையும் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே ஒரு ரவுண்ட் கவர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஈவினிங்கில் தான் போனோம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. எனக்கு என்னமோ நல்லா இருந்துச்சு நிஜமாவே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்ஜுக்கு போகணும். பார்த்தா இப்போ ஏஷியன் வேர்ல்டு கப் போயிட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அதோட பொம்மைங்கள்லாம் வந்து அங்கங்கே நின்றுச்சு. பசங்க அதை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டக்காகி நின்ட்டானுங்க. அங்கேயே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மை கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல விளையாடிட்டு, ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த போட்டை வந்து இது போட்டு டோக்கன் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற பிளேஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே நாங்களும் அந்த சைடு கொஞ்சம் அதை பார்த்துட்டு போகலாமா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே சைடில் நானும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே போயிட்டு வந்துடலாம், வந்துட்டோம் நிஜமாவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாலுக்கு வந்தப்போ போன ரைடு இது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தகவல்களுக்கும் கத்தாரை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பில்டிங்ஸோட செட்டப்ஸ் எல்லாம் பயங்கரமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்க்கவே அப்படி இருக்குது. வீடியோஸில் கூட அவ்வளோ தெரியல, எனக்கு வீடியோ அவ்வளோ எடுக்கும்போது அந்தளவுக்கு தெரியல. பட் நிஜமாவே நேரில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி காமாக இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு மரம் வளர்ந்துருக்கு. என்னடா மரம் வச்சுருக்கீங்க நடுவில் அப்படின்னு போயிட்டு அப்புறம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்புறமா ஒரு செட்டப் தான் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே இப்படி நகர்ந்து வந்தால் ஒரு ஃபவுண்டெயினில் தண்ணி என்ட்ரன்ஸில் வந்து ஃபவுண்டெயினில் தண்ணி மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த பக்கம் என்ட்ரன்ஸ், நம்ம வந்தது வேறு வழி, இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் இது. பையன் தண்ணியை பார்த்தோன்னே ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்க செக்யூரிட்டி பிடிங்க அப்படின்னு சொல்ல போய் எப்பாடான்னு சொல்லி பிடிச்சி தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ஃபைனை போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அமுக்கி தூக்கிட்டு இப்படி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வெளில வர ஆரம்பித்தோம். சரி அப்படியே இங்கேருந்து ஒரு அவுட்டர்லேருந்து ஒரு லுக் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது மட்டும் கவர் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான கத்தாரை பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் எந்த பார்ட் உங்களுக்கு அந்த மரம் இருந்ததா, அப்படி இல்லைன்னா ஸ்கேட்டிங் போர்டு இருந்ததா, இல்லை அந்த ஸ்கை ரூஃபோட தான் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டாடா பாய்.